ராம்கி சார் என்ன அப்படின்னா இது போன்ற சூழலில் ஒரு நாடு எல்லை மீறுகிற பொழுது மிகப்பெரிய தவறு செய்கிற பொழுது இன்னொரு நாடு போர் தொடுப்பது இயல்பு விதிகளுக்கு உட்பட்டு. ஆனால் மத ரீதியான கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு பாகிஸ்தான் பொய்யான செய்திகளை வதந்திகளை பரப்புவதாக சொல்லப்படுகிறது. அது இந்தியாவில் இதனும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? இந்தியாவில் இந்த தாக்கம்னா இப்போ நீங்கள் இதை நம்ம நாமளாக போருக்கு போகல. இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றிலே நாம் என்றைக்குமே நம்ம போருக்கு போனதே கிடையாது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து தான் இது வரைக்கும் நடந்திருக்கோம். இப்போ இந்த தாக்குதலில் கூட நீங்கள் 9 இடங்களில் குறி வைத்து பிளான் பண்ணி அதுக்கான டயத்தை எடுத்துக்கிட்டு தான் அவங்க பண்ணாங்க. ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறதே திட்டமிடப்பட்டு அது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு குறி வைக்கப்பட்டதில்லை. அங்கேருந்து தீபா அல்ல, லக்ஷரதீபா போன்ற டெரரிஸ்ட் ஒரு இயக்கங்கள் சேர்ந்தவர்கள் இங்கே காஷ்மீரில் இந்த மாதிரியான ஒரு படுகொலை செய்துவிட்டு அவங்க போய் அந்த பார்டர் இருக்கும்போது அதை ஒரு கன்ஃபார்மாக உறுதிப்படுத்த எல்லாத்தையும் கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் அவங்க கை வைக்கிறாங்க. ஸோ இதை இப்போ இன்றைக்கி பாகிஸ்தான் ஏன்னா அவங்க இயல்பாக எப்போதுமே இந்தியாவை ரொம்ப எளிதாக குற்றம் சாட்டிடுவாங்க. நாங்கள் எங்களோட ரொம்ப பர்பஸாக அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதே போன்ற ஒரு சம்பவம் ஒசாமா பின் லேடனை அமெரிக்கா உள்ளே ஒசாமா பின் லேடனை தூக்குனுச்சு. அப்போ ஒன்றுமே செய்ய முடியல பாகிஸ்தானால். அமெரிக்கா குரல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு தீவிரவாதிகளோட கூடாரமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் உலக நாடு எல்லாருக்குமே தெரியுது எல்லா தீவிரவாதிகளும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது நாம் ஒரு க்ளீனப் ஆக்டிவிட்டீஸாக நம்ம போகல. நமக்கு கொடுத்த அதுக்கு ஒரு பதிலடியாகத்தான் நம்ம அங்கே போய் முதல் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. இப்போ அதற்கு பதிலடியாக இவங்க தாக்குதல் கொடுக்கும்போது அப்போ நமக்கு இப்போ முதல்ல நமக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம இந்தியாவுடைய இராணுவ கட்டமைப்பு இது இன்னை வரைக்கும் வான்வழி தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. இன்னும் தரைப்படை இறங்கலை, கப்பல் படை இறங்கவே இல்லை. இதுதான் செய்திகள் வந்தாலும் இந்த 2 படைகளும் இன்னும் களத்தில் இறங்கவே இல்லை. வெறுமனே வான்வழி தாக்குதல்கள் நம்முடைய இந்தியா வான்படையை வச்சு தான் நம்ம இவ்வளோ தூரம் செய்திருக்கோம். அதுவே இவ்வளோ பெரிய நம்முடைய எவ்வளோ பெரிய வலிமையான கட்டமைப்பு இருக்குங்கிறத இப்போ இன்றைக்கி உலகமே பார்க்குற அளவுக்கு வந்திருக்குது. இப்போ நேற்று இந்த ட்ரோன் அந்த நம்மளுடைய ரேடாரில் உள்ளே வந்தோடனே இவ்வளோ ட்ரோனே வித்தின் குயிக்காக 20 மினிட்ஸில் அவங்க அடித்து காலி பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய வல்லமை எந்த அளவுக்குங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய வல்லரசுகளே ரொம்ப ஒரு மாதிரி பிரமிப்போடு தான் பார்க்குறாங்க. ஏன்னா இது மாதிரி ஏன்னா நமக்கு இது வரைக்கும் பார்த்த தளவாடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பழைய தளவாடங்கள் தானே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப பழமையான வீடாக இருக்கும். அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பழமையாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற எல்லா வசதிகளோடும் கூடிய சென்ட்ரலைஸ்டு ஏசி எல்லாமே உள்ளே இருக்கும். அது போன்ற தளவாடங்கள் நம்ம செய்து வச்சுருக்கோம். வெளியில் பார்க்கும்போது இது 70களில் பார்த்த இராணுவ தளவாடமாச்சு அப்படின்னு பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ டெக்னாலஜி இன்டெகிரேட்டட் சிஸ்டம் இருக்குது, சென்சார் இருக்குது, ரேடார் இருக்குது, அவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது. அங்கே வெப்பன்ஸ் அங்கேயே இருக்குது, ரேடார் வேறு எங்கேயோ இருக்குது, கண்ட்ரோலிங் சிஸ்டம் வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்களை இவங்க ரொம்ப அமைதியாக இருந்து பண்ணியிருக்காங்க போது அந்த ஒரு பிரமிப்பு எல்லாருக்கும் இப்போ வந்துருக்குது. நேற்று எனக்கு என்னமோ S-400 பற்றி சொல்கிறாங்க, சுதர்சனம் சக்கரம்லாம் சொல்கிறாங்க. அது பயன்படுத்தியிருக்காங்களான்னு கூட இன்னைக்கு கூட ப்ரெஸ் மீட் கூட அதை பற்றி அவங்க ஒன்றும் பேசலை. ஸோ அதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. ஏன்னா அது தேவையில்லாமல் அதற்கு முன்னாடி இருக்கிற சாதாரண எளிமையாக ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் போகிற ஏவுகணைகள் அந்த மாதிரி விஷயங்களை வைத்து நம்மளால் இவ்வளோ தூரம் செய்ய முடிஞ்சிருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் நேற்று லாகூரை ஹிட் பண்ணாங்க. இப்போ லாகூர் கராச்சியில் விளக்கே இல்லை. நம்மளால் காபூல் கந்தகார வரைக்கும் போக முடிய அளவுக்கு நமக்கு ஒரு எக்யூப்டு கருவிகள்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. போருக்கு இந்தியா தயாராக தான் இருக்குது. நம்ம ஒரு பதிலடி தான் கொடுத்தோம். இப்போ போரை வலுக்கட்டாயம் ஆக்குவது பாகிஸ்தான் தான். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி உரி பகுதியில் இன்றைக்கி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி இன்னும் நைட்டு இன்னொரு கடுமையாக 2 பக்கமும் சண்டை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது போல் அத்துமீறுதல் பாகிஸ்தான் ராணுவம் தான். அங்கே அதுக்கான காரணம் என்னென்னா அங்கே நிச்சயமாக கட்டுப்பாட்டில் இல்லை, ராணுவம் கட்டுப்பாட்டில் இல்லை. அது அங்கே என்ன தலைமை என்ன ஒரு இப்போ 2022க்கு அப்புறமா பார்த்தீங்களா கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆக்சுவலாக. இம்ரான்கான் தான் நமக்கு தெரிந்த ஒரு நபர். அவரை தூக்கி சிறையில் அடைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு சிறையில் இருக்கார். வேறு யாரும் நமக்கு இப்போ மக்கள் மத்தியில் பிரபலமான தலைவர்கள் யாருமே இல்லை. இம்ரான்கானை சிறையில் அடித்தது இந்த ராணுவ தளபதி தான். இப்போ அவர் ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவர் அப்பரேட் எடுத்து அவர் பாட்டு தனி பாதையில் போயிட்டுருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி பல பிரச்சனைகள் 2022 விழுந்த பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இன்றைய வரைக்கும் எழுந்திரிக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் சமாளிக்கிறது தான் அவங்க போகிற வலுக்கட்டாயமாக அவங்க திணிக்கிறாங்க. சாதாரண பாகிஸ்தான் மக்கள் சோஷியல் மீடியாவில் இது வரைக்கும் இப்போ இன்றைக்கி நிறைய பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பாகிஸ்தான் என்ன நடக்குன்னு கூட நமக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் பாகிஸ்தான் சோஷியல் மீடியாவில் பேசியிருந்த மக்கள் எல்லாமே போரை விரும்புவதாக தெரியல. நான் சொல்கிறது ஒரு ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க எப்படியாவது இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து வெளில வந்தால் போதும் அப்படிங்கிற பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்காங்கன்னு கடந்த சில ஆண்டுகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.
அது பாகிஸ்தானுக்கான முகாந்திரமான முக்கிய நதியை நம்ம இப்போ தடுத்திருக்கிறோம். இது போல பல முடக்கங்கள் செய்த பிறகும் போருக்கு தயாராகுதுன்னா இப்போ பாகிஸ்தானுக்கு பின்புலத்திலிருந்து வேறு நாடுகள் ஏதேனும் இயக்குவதாக தோன்றுகிறதா? வேறு நாடுகள்லாம் சீனாவுடைய பாகிஸ்தானால முடியலங்கிற ஒரு நிலைப்பாடு வெளில தெரியுது. ஆனா இயங்குறாங்க அப்படின்னா யார் இயக்குறாங்க? இல்லை இருக்கலாம். ஆனால் வந்து வெளிப்படையாக வந்து நம்ம இவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ்லேருந்து நமக்கு தெரிய வரும். அமெரிக்கா வந்து ரொம்ப தெளிவாக அவங்க வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. போக போக அவங்க வந்து வேணா நிச்சயமாக தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை கிடையாது. இது தாண்டி உலக அளவில் ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால நிச்சயமாக அமெரிக்கா உள்ளே வரும். ஆனால் சீனாவோட ரெஸ்பான்ஸ் பாருங்கள், அது தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு, அதாவது எல்லையில் வந்து இதுமாரி தவிர்த்திருக்கலாம், போர்க்கொடி இந்த வெள்ளை சமாதான கொடி எல்லாம் வந்து கொடி ஏற்றுவது எப்படின்னா நம்ம பக்கம் ஏதோ இந்தியா பக்கம் குறை சொல்வது போல ஒரு துணி தான். ஆக்சுவலாக நீங்கள் இந்தியா மேலே குறைய சொல்ல முடியாது. இந்தியா கொடுப்பது பதிலடி தாக்குதல் தான். இந்தியா வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்கவே இல்லை. அவங்க பண்ணுறது அங்கே இருக்கிற பார்டரில் இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள் தான் குறி. அதை தான் இதுவரைக்கும் செய்திருக்கிறார்கள். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்மளுடைய தாக்குதலும் அந்த பார்டர் வரைக்கும் தான் இருக்கா, பார்டரை தாண்டி உள்ள பார்டரை தாண்டி இல்லை. அவங்க வர்றதுக்கான இது தானே வந்திருக்குது. அவங்க கொடுத்த ட்ரோனு அதை வந்து அதுக்கு பதிலடியாக தான் சில இதெல்லாம் போய் விழுந்திருக்க ஒழிய இன்னை வரைக்கும் நேற்று எவ்வளோ செய்திகள் வந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து எந்த செய்திகளுமே உறுதிப்படுத்தவே இல்லை. லாகூரை போய் ஹிட் பண்ணிக்காங்கிற மாதிரி தான் ஒரு செய்திகள் வந்தது ஒழிய அங்கே எல்லாமே காலி ஆகிடுச்சுங்கிற மாதிரி செய்திகள்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரு மிகைப்படுத்தப்பட்டது தான். ஆனால் இன்னை வரைக்கும் அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து நம்ம எண்ணிலேருந்து இருந்துட்டு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணுறதா தான் பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது சீனாவுடைய ஸ்டாண்டே பாருங்களா, சீனா வந்து இது போரை தவிர்த்துக்கலாம்னு சொல்லுவதே கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு ஆதரவான ட்ரோன் தான். அந்த டோன் எடுத்திங்கனாலே அது வந்து என்ன ஆகுனா ரெண்டு பேரையும் இந்தியா பாகிஸ்தானி ஒரே தட்டில் வைக்கிற மாதிரி ஆகிடும். அது ஒரு தவறான ஒப்பீடு. இரண்டாவது அவங்க இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க துருக்கியிலேருந்து தெரிவிக்கப்பட்ட அந்த ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தப்படும். அப்போ துருக்கியோட சப்போர்ட் இருக்குதுன்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கின ஆயுதங்கள், துருக்கியிலேருந்து வாங்கின ஆயுதங்கள். ஆனால் இது இன்னும் அவங்க தொடர்ந்து அவங்க பின்னணியில் இருக்காங்களான்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்றைக்கி என்னென்னா இந்தியா வந்து இன்றைக்கி அவங்களுடைய தாக்குதல் வெளிப்படையாக இருந்திருக்கின்றன. அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி டெய்லி ப்ரெஸ் மீட் நடக்குது. விஷுவல்ஸ் நிறைய இப்போ நீங்கள் சிசிடிவி விஷுவல்ஸே காமிச்சாங்க. புதன்கிழமை காலையில் காஷ்மீரில் வந்து விழுந்த குண்டெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து விஷுவல்ஸாக வெளிப்படையாக இருக்குது. ஆனால் பாகிஸ்தான்லேருந்து நமக்கு எந்த விதமான செய்திகளும் நமக்கு கிடைக்கல. அவங்களும் ஒன்று சர்வதேச அளவில் எந்த செய்திகளும் அவங்க கொடுக்கவும் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. அங்கே அதையே தெளிவுபடுத்த அவங்க தயாராக இல்லைங்கும் போது இது வந்து ஒரு போரே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு வீம்புக்கு அவங்க வந்து திரும்ப ஒரு தங்களுடைய இதை காமிக்கின ஒரு மாதிரி ஒரு டெஸ்பரேட்டாக இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்று மாலை பேட்டி கொடுத்த வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவின் ஒருமைப்பாடு பாகிஸ்தானுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். அப்படின்னா மத ரீதியான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கான சூழல் தான் அந்த கொலையிலே நடந்தது. அடையாளப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகும் கூட அந்த எல்லையிலே மத ரீதியான பொய்யான பிரச்சாரத்தை பாகிஸ்தான் செய்வதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நிலைப்பாடோடு மக்கள் இருப்பதனால் அது பெரும் சவாலாக இருக்குது பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக. அதாவது பாகிஸ்தான் வந்து அவங்க எப்போதெல்லாம் எதிராக நிற்கும் போதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கறது வந்து இங்கே வந்து பெரும்பான்மை சிறுபான்மை நடுவில் ஒரு பிரிவை வரிசையை உண்டாக்கி விடலாம். அதுதான் அதை ஆதாரமாக நம்பி தான் சில வேலைகள் செய்வாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கதவுலாம் அடைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கி யாருமே வந்து இப்போ ஒரு மத்திய அரசு மேலே ஒரு நம்பகத்தன்மையை அதுவே கேள்வி எழுப்பவே இல்லை. நீங்கள் காங்கிரஸ் கட்சியை என்ன அவங்க சொல்கிறாங்க, பாகிஸ்தான் தவறு மேல் தொடர்பு செஞ்சுட்டே இருக்குது, பாகிஸ்தானுடைய நம்பகத்தன்மையை போயிட்டு நீங்கள் 2018 ஆரம்பித்து இத்தனை காலம் வந்து அவங்க தான் நம்மளை அட்டாக் பண்ணிடுறாங்க, நாங்கள் அட்டாக் பண்ணவே இல்லை, இந்தியாவுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது, நாங்கள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோங்கிறதான் உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கோங்கிறத காங்கிரஸ் வந்து அறிக்கையாக கொடுக்குது. ஸோ எல்லா எதிர்கட்சிகளும் இன்றைக்கி எல்லாருமே நம்முடைய மத்திய பாஜக அரசு பின்னாடி தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த அரசியல் ரீதியாகலாம் எந்த விதமான ஒரு குழப்பத்தையும் உண்டாக்க முடியாத சூழலை இன்றைக்கி பண்ண முடியும். ரெண்டாவது நான் சொல்கிறேன், இதெல்லாமே அடுத்த கட்டம். முதல்ல பாகிஸ்தான் பேசவே ஆரம்பிக்கல. அவங்களுக்குள்ள என்ன இம்பாக்ட், சரி அவங்க மேலே வந்து தாக்குதல் வந்தாலும் பதிலடி தாக்குதல் இருந்தாலும் இங்கே இந்தியா கொடுத்த பதிலடியால் எங்களுக்கு இவ்வளோ எங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க சொல்ல வரல. அவங்க வந்து ஒரு தேல் கடித்த திருடன் போல அவங்க பாட்ட ஒரு அமைதியாக இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய சந்தேகத்தை முதல்ல தெளிவுபடுத்தி தான் அடுத்த அந்த ராஜதந்திர விளையாட்டுகள் அடுத்தது தான் வரணும். முதல்ல அவங்களே என்ன பாதிப்புங்கிறத அவங்க வெளியில சொல்ல முடியாம ஒரு டெஸ்பரேட்டா ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும். அங்க உள்ளூர் பிரஷர்னால அவங்க சில செய்துட்டு இருக்காங்க ஒழிய வேற எதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. எப்படி இந்த விஷயத்தை எப்படி அணுகுவது, இந்த விஷயத்தை அவங்க அணுகிருக்க தேவையே இல்லை. நம்ம வந்து ஒரு பதிலடியாக தான் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மேலே இருக்கு. அவங்களால நினைத்திருந்தால் அந்த டெரரிஸ்ட் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. எங்ககிட்ட அவங்களாம் இல்லவே இல்லை, எங்க கண்ட்ரியில் அவங்க இல்லவே
இல்லைங்கிற மாதிரியான எந்த விதமான விளக்கமே நான் சொல்கிறேன் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இல்லை, கடந்த ஒரு மாதமாக பாகிஸ்தான் தரப்புலேருந்து எந்த விதமான விளக்கமே வரல. அப்படிங்கும்போது அங்கே டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அங்கே கவர்மெண்ட்டே இல்லைங்க தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போ மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான், அந்த பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை தான் பாகிஸ்தான் அரசு எடுத்து. ஆமாம், பாகிஸ்தான் மக்களுக்கே ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ். இப்போ நீங்கள் இதில் வர போகும்போது தன்னுடைய மக்களுக்கே அவங்க போய் தெளிவுபடுத்தக்கூடிய இடத்துல அவங்க இல்லை. அவங்க எந்த விதமான செய்திகள், உள்ளூர் செய்திகளே எங்கேயுமே இல்லை. அப்படிங்கும்போது மிகப்பெரிய குழப்பத்தில் அப்பாவி பாகிஸ்தானியர்கள் வந்து இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பாகிஸ்தான் மக்களுக்கே விரும்பாத ஒரு விஷயத்தை தான் பாகிஸ்தான் சொல்றீங்க. அதாவது நீங்க பாப்பா எப்போதுமே பாகிஸ்தானியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனோபாவம் ஒரு 70% பாகிஸ்தானியர் மத்தியில் இருக்கும். ஆனால் ஒரு 30% வந்து ஒரு நியூட்ரலாக யோசிக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் வந்து அப்போதே இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து காலம் மாறிவிட்டது. இன்னைக்கு அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியும். நமக்கு வந்து நம்ம சுற்றில தொடர்ந்தால் பாகிஸ்தான்ல எப்படி புரட்சி வெடிக்குங்கிறது கண்டிப்பா பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு முழுக்க நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம அதை பற்றி தான் அடுத்து பேச போறோம். சார், நிறைவு கருத்தாக இப்படிப்பட்ட சூழலில் இந்தியா எடுக்க வேண்டிய இன்னும் அதிரடி நடவடிக்கைகள் என்னென்ன? நண்பர் சொன்னார், அவர் காஷ்மீரில் பணியாற்றிய அனுபவத்தின் பேர் சொன்னார். காஷ்மீர் மக்களில் வந்து பெரும்பாலான மக்கள் இந்தியா மேலே ஒரு பெரிய அபிமானம் உண்டவங்க தான். அதை இப்போ ஆக்சுவலாக என்றைக்கு தேசப்பற்றுலாம் ஒரு நெருக்கடி வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு தேசப்பற்றுலாம் வரும். மற்ற நேரங்களில் வந்து அது வெளிப்படையாக தெரியாது. ஆக்சுவலாக ஒரு நெருக்கடி வரும்போது மக்கள் மனதில் அது ஒரு தோணும். இப்போ நமக்கு வந்து இது மாதிரி நெருக்கடியான காலகட்டலாம் ஒரு தேசிய கொடியை எடுத்து சட்டை குத்தினுங்கலாம் தோணும். அது மாதிரி சாதாரண நாளில் பார்க்கும்போது தெரியாது. அவர் சொல்ல மாதிரி நண்பர் வந்து அவருடைய அனுபவம் சொல்கிறார். பட் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஏன்னா ஒரு 5 ஆண்டுகள் வந்து காஷ்மீரிகள் பார்த்துருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது இடம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அந்த அமைதியை குலைப்பதற்காக வெளியிலேருந்து ஒரு பண்ணும்போது இதை நம்ம வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இப்போ இன்றைக்கி காஷ்மீரில் உணர்ந்துருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அவங்க இந்தியா பக்கமாக தான் இருப்பாங்க. அது எனக்கு முன்னாடி நிச்சயமாக அழுத்தமான நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து தொடர்ந்து தான் நினைக்கிறேன். இந்த சீஸ்ஃபயருங்கிறது அந்த எல்லையோடு நிற்கிற வேண்டிய சீஸ்ஃபயர் அது தொடர்ந்து தான் நினைக்கிறேன். பட் இதில் என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமான என்ன விஷயம்னா, உலக நாடுகள் இதை ஏன் வேடிக்கை பார்க்குறேன். அதாவது பாகிஸ்தான் செய்து பெருந்தவறு நல்லா தெரியும். ரெண்டாவது நீங்கள் 2 பேரில் அவங்களுக்கு நீங்கள் போர் யுத்த களத்தில் என்ன நடக்குன்னு கூட போவேனா. உலக பொருளாதார சார் சொன்ன மாதிரி நீங்கள் பொருளாதார உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எபிக் சென்டர் நடந்தது டெல்லியில். கொரோனா நம்ம பேசியிருக்கோம். கொரோனா பற்றி அதிகமாக ஜெயா ப்ளஸில் தான் அதிகமாக தொடர்ந்து வெவ்வேறு ஆங்கிளில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அப்படி பேசும்போது அன்னைக்கு அதே நேரத்தில் தான் பாகிஸ்தானில் ஒரு பெரிய எபிக் சென்டராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம நாட்டில் வந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள்லாம் வெளிப்படையாக இருந்தோம், எவ்வளோ வேக்சின் போட்டோம் அப்படிங்கலாம் இருந்தோம். ஆனால் பாகிஸ்தானில் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அது மக்கள் மத்தியில் கூட பேசுபொருளாக ஆகவே இல்லை. நீங்கள் 2021 பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு நெகட்டிவில் போயிடுச்சு அவங்களுக்கு. நம்ம 2021 நம்ம பவுன்ஸ் ஆகி வெளில வந்துட்டோம். அவங்க வந்து நெகட்டிவில் போயிட்டு இப்போ இன்றைக்கி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு 2% தான். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6%. கிட்டத்தட்ட அவங்க 4 மடங்கு நம்ம உயரத்தில் இருக்கோம். அவங்களால வந்து இந்த நிலைமையில அவங்களால என்ன செய்யறது தெரியாம அன்னைக்கு பாவர்ட்டி ரேட்லேருந்து எல்லா இருக்காங்க. நாட் ஓன்லி இந்தியா கூட அவங்க ஒப்பிட முடியாது. நான் சொல்றேன், அவங்கள வந்து பங்களாதேஷ் கூட ஸ்ரீலங்கா கூட ஒப்பிட்டால் கூட அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அப்படி இருக்கும்போது உலக நாடுகள் நிச்சயமா அட்வைஸ் பண்ணலாம். உங்களுடைய பொருளாதார சீர்கேடு இவ்வளவு இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு போருக்கு போலாம், அதை தான் பண்ணலாம். அவங்க பண்ணாம அதே வேடிக்கை பார்க்கறது ஆச்சரியமா.